வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தி இலை. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், இருந்தாலும் சில பேர் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சுருக்கமாக இதோட பயன்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி துத்தி இலை ஒரு சிறந்த மருந்துங்க, அற்புதமான மருந்து. வேறு, மலர், செடி, தண்டு எல்லாமே இந்த செடி முழுக்க ஒரு மருத்துவம் நிறைஞ்சு தான் இருக்குது. துத்தி இலையோட மருத்துவ குணங்களை பற்றி தான், அதோட சிறப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துத்தி இலையோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா 2 விதமாக பயன்படுது. அது 2 விதமாக நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒன்று வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம், இன்னொன்று உள்பூச்சாக பயன்படுத்தலாம். வெளிப்பூச்சான்னு பார்த்திங்கன்னா இது எதுக்கு பயன்படுதுன்னா, உள் மூலம், வெளி மூலம் 2 விதமான மூல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய வகையிலே இந்த துத்தி இலை இருக்குதுன்னு சொல்லலாம். வெளிப்பூச்சாகவும் இந்த துத்தி இலையை பறித்து விளக்கெண்ணையோடு வதக்கி நம்ம மேலே கட்டிக்கிட்டு படுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நுனி இலையாக பறித்து அப்படியே சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சின்ன வெங்காயத்தோடு நல்லா வதக்கி நாம் சோத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வரும் பொழுது மூலத்தோட வலியை குறைச்சி அதை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த துத்தி இலை இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு அற்புதமான மருந்து. எல்லா வகையிலுமே இதை பயன்படுத்தலான்னா அது முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு வச்சுங்க, மருந்து இதை விட சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். மூலத்துக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த துத்தி இலைங்க. பாருங்கள், நாள்பட்ட புண்ணு இருக்கும், சொறி சிரங்கு இருக்கும், அவங்க ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க. அந்தமாரி இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, இந்த துத்தி இலை ஒரு 10 இலையை பறித்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதோட மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு கழும்பு மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ, புண்ணு சிரங்கு எங்கே இருக்கோ அங்கே தடவிட்டு நம்ம படுத்துக்கிட்டோம்னா, சிரங்காக இருக்கட்டும் புண்ணாக இருக்கட்டும், அது மேலே நம்ம தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கழுவுனோம்னா அதோட புண்ணோட சீக்கிரம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த துத்தி இலைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். சொறி சிரங்கு இருந்தாலும் அதை சரி செஞ்சிடும். இந்த துத்தி இலையோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி கழும்பு மாரி ஆக்கிட்டு நம்ம உடம்புல அப்ளை பண்ணிக்கணும். எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிரங்காக இருக்கட்டும், புண்ணாக இருக்கட்டும், சொரியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த துத்தி இலை இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த துத்தி இலை. நீங்கள் பார்க்குறது துத்தி இலையோட பூ எல்லாம் வாடி போச்சு. சீசன் முடிகிற டைமுங்கிறதுனால பூ இப்படி இருக்குது. சரிங்களா? இதை நாம் என்ன பண்ணலான்னா, 2 விதமாக இந்த பூ நமக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம இதை கஷாயம் மாரி வச்சு செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லையா, வெறுமனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூ பூக்கும் பொழுது இதை பறித்து நம்ம வெறுமனே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது என்னென்னா, இந்த சுகரோட அளவை ஒரே சீராக வச்சுருக்கக்கூடிய தன்மை இந்த துத்தி மலருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். 2வது ரத்தத்தோட அளவை சமநிலையில் வச்சுருக்கோம். ரத்த பெருக்கம் இருந்தால் அதை அடக்கக்கூடிய தன்மை இந்த துத்தி பூவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். வெறுமனே நீங்கள் பூவாக பறித்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த துத்தி பூ ஒரு 5 பூவு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு பனவெல்லத்தை போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி காலையில் மாலை 2 வேளை 1 டம்ளர் அளவு நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா சுகரோட அளவை ஒரே சீராக வச்சுருக்கும். நீங்கள் மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த துத்தி பூ. இந்த துத்தி பூவோட ஒரு மருத்துவ பயன். இது வரைக்கும் இந்த துத்தி இலையோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட பயன்கள் என்ன, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு
நிறைவாக முழுசாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முழுசாக கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். அதோட பயன் வந்து இதை முறையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா அதோட பயன்களை வந்து முழுசாக நீங்கள் அடையலாங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுபோல் வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.